வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் டாப் 24 செய்திகளுடன். செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன். மக்களுக்கு சேவை செய்வதற்கே அரசாங்க நிறுவனங்கள் இருக்கின்றனவே தவிர மக்களை அலைக்கழிப்பதற்கு அல்ல என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண பிரதேச செயலக நலன்புரி சங்கத்தால் 4வது ஆண்டாகவும் நடத்தப்பட்ட சதுரங்க சுற்று போட்டியின் பரிசளிப்பு நிகழ்வு யாழ்ப்பாண பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் நேற்று திங்கட்கிழமை பிரதேச செயலர் சுதர்சன் தலைமையில் நடைபெற்றது. குறித்த நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றும் போதே வடக்கு மாகாண ஆளுநர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இன்றைய பிள்ளைகள் அதிகமாக அலைபேசியுடனே நேரத்தை செலவிடுகின்றனர். அத்தகைய பிள்ளைகளுக்கு சதுரங்கத்தை பழக்கி போட்டியில் பங்கு பெற செய்யும் பெற்றோர் பாராட்டுக்குரியவர்கள் என வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார். மக்களுக்கு சேவை செய்வதற்கே அரசாங்க நிறுவனங்கள் இருக்கின்றனவே தவிர மக்களை அலைக்கழிப்பதற்கு அல்ல. அத்தகைய நிறுவனங்களின் தலைமையில் இருப்பவர்கள் புத்தாக்கமாக சிந்தித்து செயற்பட வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களின் தேர்தல் செலவு அறிக்கைகளை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று நள்ளிரவுடன் முடிவடைகின்றது. செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்காத வேட்பாளர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும் என்று தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை நியமிப்பதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் வர்த்தமானி அறிவிப்பு தடைப்பட்டுள்ளது. பல அரசியல் கட்சிகள் மற்றும் சுயாதீன குழுக்கள் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் பெயர் பட்டியலை இன்னும் தேர்தல் ஆணைக்குழு சமர்ப்பிக்கவில்லை என்று தேர்தல் ஆணைக்குழுவின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டிற்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்களை மீளாய்வு செய்வதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. இதன்படி குறித்த விண்ணப்பங்களை மே 28 முதல் மே 30, 2025ஆம் தேதி வரை சமர்ப்பிக்க முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஆரம்ப காலத்தில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியாத பரீட்சார்த்திகளிடமிருந்து பெறப்பட்ட ஏராளமான கோரிக்கைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அறிக்கையை பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி லியனுக்கு வெளியிட்டுள்ளார். அறிக்கையில் மேலும் குறிப்பிடுகையில் பரீட்சை திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளமான www.doenets.lk பிரவேசித்து அவர் சர்வீஸ் பகுதியின் கீழ் உள்ளே எக்ஸாம் இன்ஃபர்மேஷன் சென்டர் என்பதை கிளிக் செய்து விண்ணப்பிக்கலாம். பரீட்சை திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ மொபைல் செயலி மூலம் எக்ஸாம் இன்ஃபர்மேஷன் சென்டர் என்பதை கிளிக் செய்து விண்ணப்பிக்கலாம். அதே நேரத்தில் இதுவரை விண்ணப்பிக்க முடியாதவர்கள் விண்ணப்பிக்கும் போது ஏதேனும் தொழில்நுட்ப பிரச்சனைகள் ஏற்பட்டால் பின்வரும் தொலைபேசி இலக்கங்கள் மூலம் உதவி பெறலாம். இணைய வழி கிளை 0113661122 அல்லது 0113671568. பாடசாலை பரீட்சைகள் மதிப்பீட்டு கிளை 0112785231 அல்லது 0112785681 என ஆணையாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசாங்கத்திற்கு எதிராக மாபெரும் மக்கள் போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். வடக்கு மாகாண காணிகள் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலை நீக்குவது குறித்து ஏதேனும் அறிவிப்புகள் வெளியிடப்படுகின்றனவா என்பதை அவதானிப்போம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அறிவிப்பின் பின்னணியை பொறுத்து நாளைய தினம் மாபெரும் மக்கள் போராட்டத்தை முன்னெடுப்பதற்குரிய ஆயத்தங்கள் மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தினால் காணி நிர்ணய கட்டளை சட்டத்தின் 4ஆம் பிரிவின் கீழ் 28/3/2025 திகதியிடப்பட்டு 2430 இலக்கமிடப்பட்டு பரிசீலிக்கப்பட்டிருக்கும் வர்த்தமானி அறிவித்தலில் வடக்கு மாகாணத்தில் மொத்தமாக 5940 ஏக்கர் காணிகளை 3 மாத காலத்திற்குள் எவரும் உரிமை கோராது விடின் அவை அரசு காணிகளாக பிரகடனப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பில் தமிழ் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருப்பதுடன் இதனை உடனடியாக வாபஸ் வருமாறு வலியுறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
அமெரிக்காவால் இலங்கை மீது விதிக்கப்பட்ட தீர்வை வரி தொடர்பில் இன்றும் நாளையும் கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளது. அமெரிக்காவின் வாஷிங்டனில் இந்த கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளது. இதற்கான இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி ஹர்ஷன சூரியபெர்ம உள்ளிட்ட குழுவினர் அமெரிக்க செல்வதாக பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துவதற்கான தொடர் முயற்சிகளின் நோக்கமாக கொண்ட இரண்டாவது நேரடி சந்திப்பு இதுவாகும். அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகத்தின் அழைப்பிற்கிணங்க இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள சிறுவர் மற்றும் இளைஞர் சமூகத்தினரின் உள்ள ஆரோக்கியம் மற்றும் சமூக நலன்களுக்கு சர்வதேச லயன்ஸ் கழகம் ஆதரவு வழங்கும் என சர்வதேச லயன்ஸ் கழகத்தின் தலைவர் பெட்ரிசியோ ஒலிவேரோ தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு சர்வதேச லயன்ஸ் கழகத்தின் பிரதிநிதிகளுக்கும் இடையில் நேற்று திங்கட்கிழமை ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே பெட்ரிசியோ ஒலிவேரா இவ்வாறு தெரிவித்துள்ளார். சர்வதேச லயன்ஸ் கழகத்தினால் தற்பொழுது இலங்கையில் முன்னெடுக்கப்படும் உணவு பாதுகாப்பு திட்டங்கள், பல்வேறு அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு செயற்படுத்தப்படும் நிவாரண திட்டங்கள் மற்றும் கல்வி திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு செல்வதாக தலைவர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் உறுதியளித்தார். இங்கிலாந்தின் லிவர்பூலில் நடந்த கொண்டாட்ட அணிவகுப்பில் ஏற்பட்ட கார் விபத்தில் 47 பேர் காயமடைந்துள்ளனர். லிவர்பூல் கால்பந்து கிளப்பின் வெற்றி அணிவகுப்பின் போது நேற்று மதியம் இந்த விபத்து நிகழ்ந்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. விபத்தில் காயமடைந்த 27 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் ஒரு சிறு குழந்தை உட்பட 3 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. விபத்து தொடர்பாக காரை ஓட்டி சென்ற 53 வயது பிரிட்டிஷ் நாட்டவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இது பயங்கரவாத செயல் அல்ல என்று நாட்டின் பாதுகாப்பு படையினர் தெரிவிக்கின்றனர். சட்டத்துறை செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ள சகலரும் தமது கடமைகளை அச்சமின்றி முன்னெடுக்க முடியும் என இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. சமீப காலங்களில் சட்ட அமுலாக்க முகவர்களும் சட்டத்தரணிகளும் வழக்கறிஞர்களின் வசம் உள்ள தகவல்களை அணுக முயன்ற பல சம்பவங்கள் பற்றி இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவித்து வைத்துள்ளது. சட்ட பயிற்சியாளர்கள் தங்கள் வாடிக்கையாளர்களின் சட்டபூர்வமான அறிவுறுத்தல்களின்படி செயல்படுகின்றனர். தொழிலின் ரகசியத்தை பேணி இவர்கள் பணிபுரிவதையும் இலங்கை சட்டத்தரணிகள் ஊர்ஜிதம் செய்துள்ளது. எனவே இத்துறையில் உள்ள குறிப்பாக சட்டத்தரணிகள் தமது செயற்பாடுகளை சுதந்திரமாக முன்னெடுக்க முடியும். இவர்களுக்கான கடமைகள் உச்ச நீதிமன்ற விதிகள் மற்றும் காட்சிய கட்டளைகள் சட்டத்தின் கீழ் உறுதியாக நிறுவப்படுத்திக் கொள்ளும் என்று இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் உறுதிப்படுத்தியுள்ளது. தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் 6வது உபவேந்தராக பேராசிரியர் SM ஜீனைடி நியமிக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இவருக்கான நியமனத்தை வழங்கினார். இவர் இதே பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பீடத்தின் பீடாதிபதியாக 3 முறை பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பல்கலைக்கழக உபவேந்தர் அலுவலகத்தில் நேற்று பதிவாளர் MI நௌவர் உள்ளிட்ட பல்கலைக்கழக உயர்மட்ட அதிகாரிகள் முன்னிலையில் தமது பதவியை உத்தியோகபூர்வமாக ஏற்றுக்கொண்டார். அம்பலாங்கோடை பகுதியில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக காலையில் இருந்து மருதானை நோக்கி செல்லும் இரவு நேர அஞ்சல் ரயில் எண் 311 மற்றும் கடலோர ரயில் பாதையில் இயங்கும் அனைத்து ரயில்களும் தாமதமாகலாம் என்று ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. சுகாதார பட்டதாரிகளுக்கு இழைக்கப்பட்ட அநீதி மற்றும் பதவி உயர்வு பிரச்சினை உள்ளிட்ட 5 கோரிக்கைகளை முன்வைத்து ஆய்வக விஞ்ஞானி சேவை மற்றும் துணை மருத்துவ சேவையின் நிறைவுக்கான தொழில் மருத்துவ வல்லுநர்கள் இன்று காலை 8 மணி முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளனர். அதிகாரிகள் தங்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் வேலை நிறுத்தம் தொடரும் என்று துணை மருத்துவ நிபுணர்களின் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் சானக தர்மலிங்கம் தெரிவித்தார். துணை மருத்துவ சேவையின் பிற தொழிற்சங்கங்களும் எதிர்காலத்தில் இந்த வேலை நிறுத்தத்திற்கு ஆதரவளிக்க முடிவு செய்துள்ளதாகவும் சானக தர்ம விக்ரம தெரிவித்துள்ளார்.
இதற்கிடையில் மருத்துவர்களின் கூடுதல் கடமைகள் மற்றும் விடுமுறை கொடுப்பனவுகளை குறைப்பது தொடர்பான சரியான சுற்றிகையை ஒரு வாரத்திற்குள் வெளியிட வேண்டும் என்று அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கூறுகின்றது. அது இவ்வாறு இல்லை என்றால் எதிர்காலத்தில் தொழிற்சங்க நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும் என்று அதன் ஊடக பேச்சாளர் டாக்டர் சமில் விஜயசிங்க தெரிவித்தார். கிளிநொச்சி மாவட்டத்தில் சிறுபோக செய்கையில் இலை மடிச்சுக்கட்டியின் தாக்கம் சில பகுதிகளில் இடம் காணப்பட்டுள்ளது. விவசாயிகள் விவசாய திணைக்களத்தின் அறிவுறுத்தலை பின்பற்றி ஆரம்பத்திலேயே கட்டுப்படுத்த வேண்டும். கிளிநொச்சி மாவட்ட பிரதி மாகாண விவசாய பணிப்பாளர் சோதிலட்சுமி விஜயராசா தெரிவித்தார். கிளிநொச்சி அலுவலகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே குறித்த விடயம் தெரிவித்தார். இந்திய அரசாங்கத்தின் உதவியுடன் மன்னார் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள ஜிம் பிரவுன் நகர் கிராமத்தில் அமைக்கப்பட்ட 24 வீடுகள் நேற்று திங்கட்கிழமை மாலை 4:45 மணியளவில் வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசினால் வழங்கப்பட்ட 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி மற்றும் இலங்கை அரசினால் வழங்கப்பட்ட 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி மற்றும் தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் ஊடாக வழங்கப்பட்ட வீட்டு திட்ட கடனுதவி ஆகிய உதவி திட்டங்கள் மூலம் ஜிம் பிரவுன் நகர் கிராமத்தில் அமைக்கப்பட்ட குறித்த வீடுகள் இன்றைய தினம் திங்கட்கிழமை மாலை வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. போர் தொடர்பான போலி புகைப்படத்தை பாகிஸ்தான் பிரதமர் ஷெஃபாஸ் ஷெரீஃபுக்கு அந்நாட்டு இராணுவ தளபதி ஆசிம் முனீர் நினைவு பரிசாக வழங்கியுள்ளார். பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக கடந்த 7ஆம் தேதி பாகிஸ்தானில் செயற்பட்ட 9 ஆயுததாரிகளின் முகாம்களை இந்திய விமானப்படை அளித்தது. இதைத் தொடர்ந்து கடந்த 7ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை இந்தியா பாகிஸ்தான் இடையே அதிதீவிர போர் நடைபெற்றது. ஆபரேஷன் சித்தூர் என்ற பெயரில் இந்தியாவின் முப்படைகளும் போரை நடத்தினர். இதேபோல் பாகிஸ்தான் ராணுவ தரப்பில் ஆபரேஷன் புன்யான் உல் மார்சூஸ் என்ற பெயரில் போர் நடத்தப்பட்டது. ஆபரேஷன் புன்யான் உல் மார்சூஸ் மிகப்பெரிய வெற்றி பெற்றதாக பாகிஸ்தான் ராணுவம் கூறி வருகின்றது. இது தொடர்பில் ராணுவத்தின் சார்பில் கடந்த 3ஆம் தேதி இரவு இஸ்லாமத்தில் மிகப்பெரிய விழா நடைபெற்றது. இதில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெஃபாஸ் ஷெரீப் உட்பட அந்நாட்டு மூத்த தலைவர்கள், மூத்த ராணுவ தளபதிகள் பங்கேற்றனர். இந்த விழாவின் போது போர் தொடர்பான புகைப்படத்தை பிரதமர் ஷெஃபாஸ் ஷெரீஃபுக்கு ராணுவ தளபதி ஆசிம் முனீர் வழங்கினார். இந்த புகைப்படம் போலி புகைப்படம் என்று பாதுகாப்புத்துறை நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். குசல் பெரேரா மற்றும் சிகந்தர் ராசாவின் அபார துடுப்பாட்டத்தின் மூலம் குவேட்டா கிளாடியர்ஸ் அணிக்கு எதிரான பாகிஸ்தான் சூப்பர் லீக் இறுதிப் போட்டியில் கடைசி பந்து வரை போராடி 6 விக்கெட்டுகளால் பரபரப்பு வெற்றியீட்டிய லாகூர் கலண்டர்ஸ் அணி 3வது முறையாக சாம்பியன் கிண்ணத்தை வென்றது. லாகூரில் நேற்று முன்தினம் நடைபெற்ற போட்டியில் 202 ஓட்ட வெற்றி இலக்கை துரத்திய லாகூர் அணிக்கு குசல் பெரேரா மற்றும் சிகந்தர் ராசா இருவரும் 5வது விக்கெட்டுக்கு இணைந்து வெற்றி வரை அணியை வழிநடத்தினர். குறிப்பாக கடைசி 3 பந்துகளிலும் 8 ஓட்டங்களை பெற வேண்டிய இருந்த நிலையில் ராசா கடைசி 2 பந்துகளிலும் சிக்ஸர் மற்றும் பவுண்டரியை விளாசினார். மறுமுனையில் குசல் பெரேரா 31 பந்துகளில் 5 பவுண்டரிகள் மற்றும் 4 சிக்ஸர்களுடன் ஆட்டமிழக்காது 62 ஓட்டங்களை பெற்றார். இதில் இங்கிலாந்துக்கு எதிரான சிம்பாப்வேயின் ஒரே ஒரு டெஸ்ட் போட்டியில் ஆடிவிட்டு இங்கிலாந்தில் இருந்து புறப்பட்டு இறுதிப் போட்டியில் நாணய சுழற்சிக்கு 10 நிமிடங்கள் முன்னரே அணியுடன் இணைந்த ராசா 7 பந்துகளில் ஆட்டமிழக்காது 22 ஓட்டங்களை விளாசினார். இதன் மூலம் லாகூர் அணி 19.5 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை இழந்தே வெற்றி இலக்கை எட்டியது. முன்னதாக நாணய சுழற்சியில் வென்று முதலில் துடுப்படுத்தாடிய குவேட்டா கிளாடியர்ஸ் அணி ஹெசன் நாவஸ் 43 பந்துகளில் 76 ஓட்டங்களை பெற்றதன் மூலம் 20 ஓவர்களுக்கு 9 விக்கெட்டுகளை இழந்து 201 ஓட்டங்களை குவித்தது. லாகூர் அணி கடந்த 4 ஆண்டுகளில் பாகிஸ்தான் சூப்பர் லீக் தொடரை செல்வது இது 3வது முறையாகும். மறைந்த திரையுலக நடிகை மாலினி பொன்சேகாவின் இறுதி கிரிகைகள் நேற்று சுதந்திர சதுக்கத்தில்
பூரண அரச மரியாதையுடன் இடம்பெற்றது. இதில் கலைஞர்கள், அரசியல் தலைவர்கள், மத தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் என பெருந்திரளானோர் கலந்து கொண்டு அன்னாருக்கு அஞ்சலி செலுத்தி அதனைத் தொடர்ந்து பூதவுடல் அக்னியுடன் சங்கமமாகியது. இத்துடன் நமது டாப் 24 செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள் வெற்றி டிவியின் எமது பிரதான செய்திகளுடன். வணக்கம்.